தேவிகா, உன் பாலு வந்திருக்கேன். ஐயா, வருஷா வருஷம் அம்மாவோட திதி அன்னைக்கு மட்டும்தான் வரீங்க. அன்னைக்கு மட்டும்தான் உங்களை பார்க்க முடியுது. இந்தாங்க ஐயா மாலை. தேவிகா, நீ இறந்து 25 வருஷம் ஆச்சு. உன்னோட சேர்ந்து வாழ்ந்த அந்த பசுமையான எண்ணங்களை என்னால மறக்க முடியல. உன்னை இழந்து ஒவ்வொரு நாளும் என் மனசு படுற வேதனை எனக்கு தான் தெரியும். உன்னையும் உன் வயித்துல இருந்து நம்ம குழந்தையும் காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்ட. நான் ஒரு கோழை. இந்த கோழைக்கு எதுக்கு காதல் கல்யாணம்? என் கூட சேர்ந்து வாழ்ந்த பாவத்துக்கு உன்னை நான் பலிக்கடை ஆக்கிட்டேன். உனக்கு பண்ண துரோகம் என்ன சும்மா விடாது. அதுக்கான பிரதிபலனை நான் அனுபவிச்சே ஆகணும். உனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் நான் இப்ப நல்லா இருக்கேன்னா, நீ என் கூட இல்லைனாலும் இறந்து போயும் கூட என்ன ஆசீர்வாதம் பண்றதுனாலதான் நான் இன்னமும் மனைவி குழந்தைகள்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த கடவுளை என்ன மன்னிக்க மாட்டாரு. என்ன மன்னிக்க மாட்டாரு. மன்னிக்க மாட்டாரு. அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு இன்னும் அழுதுட்டு இருக்கீங்களேயா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த விஷயத்தை உங்க குடும்பத்துக்கு தெரியாம மறைச்சு வைக்க முடியும்? இந்த விஷயத்தை நம்ம அம்மா மாலாமா கிட்ட சொல்லி உங்க மனக்குறையை தீர்த்துக்குங்க ஐயா. எப்படி பழனி இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? ஒரு அடக்கமான பொண்டாட்டினா சொல்லி புரிய வைக்க முடியும். ஆனா அதிகாரம் பண்ற பொண்டாட்டி எல்லாம் இருக்கா? அவ என்ன வேலைக்கு வாங்கிட்டா. அவ கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு கார்டியன் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் புருஷங்கிற கௌரவமான அந்தஸ்து எனக்கு கொடுத்து வச்சிருக்கா. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் என்ன பணத்துல குறைஞ்சவரா? நீங்க பெரிய கோடீஸ்வரர் தானே? ஆமா, ஆனா அவ என்னை விட பெரிய கோடீஸ்வரியா இருக்காளே. பழனி, எங்க அம்மா ஒரு பணப்பேய். அந்தஸ்துன்னு சொல்லி என் காதலுக்கு குழி பறிச்சு ஒரு பணப்பேய் கிட்ட என்ன தள்ளி விட்டுட்டாங்க. அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா அவளால ஏத்துக்க முடியுமா? நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அவளால அதை தாங்கிக்க முடியுமா? இதனால எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு என் குடும்பம் பிரிஞ்சுட்டா நான் என்ன செய்யறது? ஐயா, கவலைப்படாதீங்கயா. சீக்கிரம் உங்க மனவேதனை எல்லாம் இறந்து போன தேவியாமோட ஆத்மாவே வந்து தீர்த்து வைக்கும். தைரியமா இருங்கயா. ஐயா, கொஞ்சம் இருங்கயா. சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டு போங்க. வேணாம் பழனி, நான் போறேன். என்னமோ தெரியல, என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. எந்த வருஷத்துலயும் இல்லாத ஏதோ ஒரு புது உணர்வை என்ன ஆட்டி படைக்குது. ஒருவேளை தேவிகா என்ன கூப்பிடுறாளே என்னவோ, அவளோட போய் சேர, அவளோட போய் நானும் சேர்ந்துடுறேன் பழனி, சேர்ந்துடுறேன். ஐயா 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 ஐயா, வெளியில புறப்பட்டு போகும்போது இந்த மாதிரி சங்கடப்படாதீங்க. போற வழியில முனீஸ்வரன் கோயில் இருக்கு, அங்க சாமி கும்பிட்டு போங்கய்யா. உங்க மனசுல இருக்க கவலைலாம் போயிடும். வரேன் பழனி.
வாய் இப்படி இழுத்துட்டு இருக்கு. இது எப்படி ஆச்சு? சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா வாழை மரம் மாதிரி வேறப்பா இருந்தேன் சார். இந்த ஆளு எப்ப பாரு என் மேல சந்தேகம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு சார். இந்த ஊருக்கு புதுசா வந்த வாத்தியாரையும் என்னையும் சேர்த்து வச்சு வாய் கூசாம பொய் சொன்னாரு. இவர் அந்த மாதிரி சொன்னதுனால எங்க ஊர் மெய்ஞானத்தம்மா என் மேல அபாண்டமா பழி போட்ட வாய இழுத்து வச்சிட்டாங்க. அங்க என்னடானா வீரகாளி ஆத்தான்றாங்க, இங்க என்னடானா மெயினான ஆத்தான்றாங்க. அப்ப இழுத்துக்கிட்ட வாயி இத்தனை வருஷம் ஆயும் சரியாகலங்க ஐயா. அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த ஊராமன் தப்பு செஞ்சா உடனே தடுச்சிடும் போல இருக்கு. எதுக்கும் நம்ம பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு பொய் சொன்னதுக்கு அந்த சாமி கிட்ட போய் முதல்ல வேண்டிக்கணும். டாக்டர் ஐயா, என்னையா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவரு வாய்க்கு விமோசனம் உண்டாயா? விமோச்சனம்? ஆமா. இருக்கு இருக்கு. இத வைத்தியத்துல குணப்படுத்த முடியாது. ஏதாவது கோயில் கோலன்னு கிளம்பி போங்க, சரியாயிடும். என்ன டாக்டர், நாங்க வந்ததுக்கு ஏதாவது 2 மாத்திரை கொடுங்க டாக்டர். சும்மா எப்படி போறது? மாத்திரையா? ஏமா இது என்ன காய்கறி கிடையாமா? ஏதோ கொசுருக்கு கருவேப்பிலை கேக்குற மாதிரி கேக்குற. சார் ஓசி இல்ல சார், காசு கொடுத்துருக்கேன். காசு? ஆமா. உங்களுக்கு மாத்திரை தானே வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க, எழுதி தரேன். எதனா விட்டமின் மாத்திரை எழுதி கொடுக்க வேண்டியதுதான். இந்தாங்க டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறமா? இல்ல, அவரு தூங்குனதுக்கு அப்புறம் கொடுங்க. தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி சார் போடுறது மாத்திரை? தெரியுது இல்லம்மா, நீங்க கொடுங்க, அவரே தூங்கிடுவாரு. அப்படியா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க. போயிட்டு வாங்க. அப்பாடா. பார்த்து போங்க. ஏய் உப்பிலி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்க பாட்டி. நான் விஜய லவ் பண்றேன்டா. நம்ம எழுதின லெட்டர் படிச்சிருப்பாரு போல இருக்கு. அதான் என்ன பார்த்து சிரிக்கிறாரு. அனலட்சுமி, கோயிலுக்கு போலாம், கிளினிக் லாக் பண்ணிட்டு வா. ஐயோ,
இந்த கோவில் தான். நிறுத்துங்க. ஓ இந்த கோயிலா? நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேனே. அன்னலட்சுமிக்கும் டாக்டர் கோபாலுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுச்சு. இது எங்க போய் முடிய போதோ எல்லாம் அந்த மெய்ஞானபுரம் ஆத்தாவுக்கு தான் தெரியும். நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க. வாங்க கோவிலுக்குள்ள போலாம். ஏய் கிழவி, சாமிக்கு போடுறதுக்கு பூ கொடு. எத்தனை முழம் பூ வேணுமா? 5 முழம். தோ பாரு, கைய நல்லா நீளமா வச்சு முழை போடணும். எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? ஏய் இரு நான் தரேன். அர்ச்சனை பண்றதுக்கு தேங்காய் பழம் கொடு கிழவி. இந்தாமா. இது எவ்வளவு? 40 ரூபாய் கொடு. 40 ரூபாயா? ஆமாமா. இருக்கு. இந்தா வச்சுக்கோ. வாங்க டாக்டர் போலாம். சாமி வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அன்னலட்சுமி. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என்ன அன்னலட்சுமி, சார் யாரு? புதுசா இருக்காரு, சொந்தமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர். ஓ அப்படியா? வாங்க டாக்டரே. வணக்கம். வணக்கம் டாக்டரே, இந்த ஆத்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. தப்பு செஞ்சா தண்டனையும் கொடுப்பா, கோரிக்கை வச்சா நிறைவேற்றியும் கொடுப்பா. உங்க கோரிக்கைய மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க. சரிங்க சாமி. சாமி நானும் கோரிக்கையோட தான் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போதே நினைச்சேன். சரி சரி, 2 பேரும் கோரிக்கைய மனசுல நினைச்சு அம்மனை வேண்டிக்கோங்க. திரியம்பகம் மெஜாமகே சாமி குடுமா. இந்தாங்க, அர்ச்சனை பண்ணுங்க. குடு பூ குடு. ஓம் யஜ்ஞேனகிமேஜந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன் ஸ்ரீமாத்ரே நம ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நம ஓம். அம்மா தாயே, நான் லெட்டர்ல எழுதின விஷயத்துக்கு டாக்டர் சம்மதிச்சிட்டாரு. அப்படின்னா டாக்டர் என் மேல அக்கறையோட தானே இருக்காரு. என் வாழ்க்கை நினைச்சபடியே அமையணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. அம்மா தாயே, என் வாழ்க்கை நல்லா அமையணுன்றதுக்காக இந்த ஊருக்கு வந்த உடனே என் பொண்டாட்டி பூமிக்கா உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டான்னு பொய் சொல்லிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு ஆத்தா. என்ன மன்னிச்சிரு, தண்டிச்சிராதா. இந்த ஊர்ல என்னோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல என்னோட விருப்பத்தையும் எங்க அம்மாவோட விருப்பத்தையும் நிறைவேத்து ஆத்தா. இந்த கிராமத்துல இருந்து நான் வெளியே போகும்போது ஒரு வாழ்க்கை துணையோட தான் போகணும். இந்த புது வருஷத்துலயாவது என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கூடாதா. உன்னைதான் நம்பி இருக்கேன். ஏகஹாரதி கற்பூர நீராஜனோதர்சயாமி. நீராஜனந்திர ஆச்சமன்யம் சமர்ப்பயாமி. சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात् शतमानं भवदायुः पुरुषतेन्द्रिये आयुषेपेन्द्रिये प्रतिष्ठति. ஓய் டாக்டரே, நீ என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுப்ப. நீ சரியான ஆளியா. மனசுக்குள்ள இருக்கிறத கமுக்கமா வச்சிருக்க. வெளியில சொன்னதா என்னவா? சொல்றேன், அவசரப்படாத. காலம் கணிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்றேன்.
சாமி. நீங்க பிரிஞ்சு போன உறவெல்லாம் சேர்த்து வைப்பீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் இப்ப என் உறவெல்லாம் பிரிஞ்சு அனாதையா நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். என் புருஷனையும் குழந்தையும் பிரிஞ்சு அவங்கள தேடாத இடமே இல்லை சுவாமி. ஒவ்வொரு மணி துளையும் வாழ்ந்து வாழ்ந்து நான் செத்துட்டு இருக்கேன். என்னோட உறவை நீ என் கண்ணில் காட்டும். அது நடக்கிற வரைக்கும் இந்த கோவில் மணியை நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட உறவை நீ என் கண்ணில் காட்டும். அது நடக்கிற வரைக்கும் இந்த கோவில் மணியை நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் இறந்து போன மனைவி தேவிகா மாதிரி இருக்காளே? சார் 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 ஐயோ சார் என்னாச்சு? என்னாச்சு சார்? மாத்திரை எங்க வண்டியில இருக்கா? இருங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ சார் சார் இந்தாங்க இந்தாங்க தண்ணி. சார் 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 மெதுவா எழுந்துறீங்க சார்.
இப்ப பரவாயில்லையா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.